ஸோ வெல்கம் பேக் டு சார். அவங்க போனால் ஆமாங்க புது லுக்கு ஒரு மாதிரி ஏதோ இருப்பேன், அதனால் விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட் அதுக்குள்ளே போயிடும். ஹானஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா நான் இதை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஓகேவா, பார்த்துட்டேன். எனக்கு வந்து எஸ் தேங்க்யூ. நான் இப்போ தான் அதை வந்து யோசிச்சேன், என்ன பாட்டுன்னு தெரியல ஏன் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது சொல்கிறேன். ஓகே, நான் பார்த்துட்டேன். ஒரு வாட்டி இல்லை 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்துட்டோன்னே நான் ஆச்சு அது வேறு எதுவும் ப்ரோமோன்னு நினச்சி சரி பார்த்துருவோம் சரி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது அவ்வளோதான், டச்சை பார்த்துட்டியடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அவ்வளோதான், ரியாக்ஷன் பண்ண முடியாது விட்டேன். ஆனால் நான் திரும்பி போய் பார்த்தேன். ஏன்னா அதோட மியூசிக் அப்படி அதோட அது கொடுத்தேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன், காலைல எனக்கு சரியாக இல்லை, மைண்ட் செட் ஒழுங்காக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப கட்டுப்பாக இருந்துச்சு. திடீர்னு விட்டாங்க. இது எனக்கு அப்படியே மென்டல் பீஸே ரீஸ்டார் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதனால் சரி நான் அப்படியே கிளம்பலான்னு, வேலை இருக்குது கிளம்பலாம் அப்படின்னு. ஆனால் மனசு கேட்கல. சரி உங்க கூட ஒரு வாட்டி இந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டுருணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரி பரவாயில்ல, பார்த்துட்டாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி போட்டுருவோம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். வாங்க பார்ப்போம். அப்புறம் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். 3, 2, 1 லெட்ஸ் கோ. பறக்கட்டுமே சௌபின், உபேந்திரா சார், சத்யராஜ், நாகார்ஜுனா சார், தலைவர் பவர் ஹவுஸ். கொஞ்ச நேரத்தில் அனிருத் வந்து அப்படி தூக்கி கொண்டு போய் வச்சுட்டான்ற மாதிரி எனக்கு மண்டை சத்தியமாக ஓடிடுச்சு. அதை கேட்டோன்னே என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். எஸ், டக்குன்னு கேட்குறப்ப அந்த பாட்டு என்னது, இண்டஸ்ட்ரி பேபி அந்த பாட்டு பேர், ரைட்டு. அது அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். பெருசாக நானும் முழுசாக கேட்டது இல்லை, ரீல்ஸில் கேட்டது, இந்த எடிட்ஸில் கேட்டது தான். அந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். அப்படி பாட்டு இருக்குன்னு தெரியும், பாட்டு பேர்லாம் தெரியாது. நான் கேட்டோட அந்த மண்டைக்கு வந்துருச்சு அந்த பாட்டு. ஆனால் என்ன பாட்டு பேர் தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக திறக்கிற நோட்டிஃபிகேஷன் ஒருத்தர் இது பண்ணிருக்கு, இன்ஸ்பயர்ட் பை இண்டஸ்ட்ரி பேபின்னு சொல்லிட்டு. இல்லை புரியுது, அதோட டக்குன்னு அதோட ஹெவியான ஒரு சாயல் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எனக்கே தெரியும், நான் இங்கிலீஷ் பாட்டு ரொம்ப குறவாக தான் கேட்பேன். ஸோ எனக்கே அது வந்து ஹிட் ஆகுதுன்னா எஸ், அப்போது அதோட சாயல் இருக்குதா. ஆனால் இருந்தாலும் இது மாஸ். நான் வந்து தெரில, இது மாஸ் தான். இதனால் ஒட்டுக்கவே இது வேறு லெவலில் எனக்கு ஹிட் ஆனிச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. வாங்க இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு லிரிக் எனக்கு கேட்டது வந்து கூலி பவர் ஹவுஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்டுச்சு. அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே கேட்கலாம். அப்புறம் 2 3 வாட்டி கேட்கணும் லிரிக்ஸ் கேட்கணுங்காக கேட்டேன் 2 3 வாட்டி. லிரிக்ஸும் நல்லா இருந்துச்சு. வாங்க இன்னொரு வாட்டி போவோம். கொஞ்ச நேரத்தை கன்ஃபியூஷன் ஆகும், எது நாகார்ஜுனா சரி எது உபேந்திரா சார். நான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ். செம்ம வெயிட்டிங்ண்ணா, செம்ம வெயிட்டிங். ஒன்றுமே இல்லை. அதான் எனக்கு ஏன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, என் டே சரியாக ஆரம்பிக்கலை. என் டே ரொம்ப மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மண்டை ஓடி போய் ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப்டாக இருந்தேன் நான். திடீர்னு இதை இறக்கி விட்டோன்னே நான் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குறேன். 6 மணிக்கு அப்படியே விடணும்னா போட்டிருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நான் பக்கமே போகல காலில் இருந்து. திடீர்னு என் ஃப்ரெண்டு கூட காலில் இருந்து அவள் ஏதோ சன் பிக்சர்ஸ் ஏதோ இறக்கிட்டானே, என்னத்தை இறக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தா இது வேறு லெவலில். அங்கேருந்து அப்படியே டே கொஞ்சம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஜான்ட்ரு ஷிஃப்ட் மாதிரி அப்படியே. அதை தான் சொன்னேன், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை சொன்னேன், பாரு இதனால தான்டி வாழ்கிறதுக்குன்னு ஒரு ஹோப் கொடுக்குறதே கிடையாது சினிமா தட்டி. பாரு ஒரு 27 செகண்ட் வீடியோ என் நாளையே மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லிட்டராக ட்வீட் கூட போட்டேன். நான் போட்ட ட்வீட் கூட பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ லோக்கினா அண்ட் அனி ப்ரோ ஃபார் திஸ் மென்டல் பீஸ் சேஃப் டுடே அப்படின்ற. சீரியஸ்லி தேங்க்யூ. ரைட் டைமில் இறங்கினுச்சு இது. இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு, ஏன்னா எஸ் பேக் ஷாட்ஸ் மாஸு எல்லாரும் வெரி அதெல்லாம் ஆடப் தான். பட் அனிருத்ஸ் ஃபயர் இன் திஸ் 27 seconds இஸ் இன்சேன். எஸ், இண்டஸ்ட்ரி பேபி வார்டு அடிக்குது, இண்டஸ்ட்ரி பேபி சாயல் இருக்குது. ஆனால் பட் ஸ்டில் ஐ எம் பிளடி லவிங் இட் ப்ரோ. ஐ எம் பிளடி லவிங் இட்.
சும்மாவே நான் வேற லெவல் வெறியில தான் இருக்கேன். கூலி வரட்டும்டா எல்லாரும் இருக்குடா அப்படின்னு. ஆனால் 27 செகண்ட்ஸ் அப்படியே தூக்கி வச்சிருச்சு வேற லெவலில். ஒரு நாள் பவர் ஹவுஸ் ஓகேண்ணா ஆனா ஓகே செம்ம வெயிட்டிங், சரியான வெயிட்டிங். இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்ம வேறு இறங்குதுல, அது தக் லைஃப்னு, அதுக்கும் செம்ம வெயிட்டிங். இந்த 2 படம் தான் அடுத்து எனக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ஹை கொடுத்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி 2 படம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.